ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல செய்ற கோபி 65 வீட்ல எப்படி செய்றதுன்னு தெரியலையா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட்டா கோபி 65 எப்படி செய்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸிங் பவுல்ல ஒரு முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேன். இது கூடவே நான் கடையில விக்கிற காலிஃப்ளவர் 65 மசாலா தாங்க வாங்கியிருக்கேன். இது ஒரு 5லருந்து 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 1 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மசாலா ஆட் பண்ணி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ் கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. நெறைய ஊத்திறாதீங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் சின்ன சின்னதா கட் பண்ணி, சுடு தண்ணீல ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். அதுவும் இதில சேர்த்து நல்லா இந்த மசாலாஸ்லாம் இந்த காலிஃப்ளவர்ல ஒட்டுற மாரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இத ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில வைக்கிறப்போ அந்த மசாலாஸ்லாம் அதில நல்லா ஒட்டிட்டு நல்லாயிருக்கும். ஸோ 1/2 அன் ஹவர் கழிச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டியில நல்லா தாராளமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காய்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. காஞ்சதுக்கப்புறம் போட்டா தான் நல்ல காலிஃப்ளவர் நல்லா கிரிஸ்பியா நல்லா வரும். ஸோ எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒண்ணொண்ணா எடுத்து போடுங்க. ஒட்டுக்கா போட்டிங்கன்னா எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கும். ஸோ ஒண்ணொண்ணா போட்டு 2 சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா, சூப்பரான காலிஃப்ளவர் 65 நல்லா கிரிஸ்பியா சூப்பரா ரெடியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.